Hi friends, welcome to Fish and Aquarium. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போட்டாலும் போய் உங்களுக்கு காட்டும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கப்பி ஃப்ரைஸை வந்து எப்படி பார்த்துக்கிறது, அதை வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ கப்பி ஃப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் கப்பி ஃப்ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து கப்பி வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 40 to 50 ஃப்ரைஸ் வந்து போட்டிருக்கும். ஸோ இந்த 40 to 50 ஃப்ரைஸை அப்படியே வந்து நம்ம எப்படி கரெக்டாக கேர் பண்ணுறது, எந்த பிசஸும் இறக்காமல் நம்ம வந்து எப்படி வளர்த்துறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஃப்ரைஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டேங்க்லேருந்து எடுத்து ஒரு சின்ன டப்பாலையோ பாக்ஸ்லையோ இல்லை சின்ன டேங்க்லையோ வந்து போது வளர்த்திட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிஷ் 2 ஃபிஷ் அந்த மாதிரி வந்து இறந்துட்டுருக்கும். ஸோ இது எதனால் இறக்குது அப்படின்னா வாட்டர் டெம்பரேச்சர், வாட்டர் குவாலிட்டி, அப்புறம் ஃபீடிங், இதை பொறுத்து தான் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து இறக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ இந்த 3 விஷயமே வந்து கரெக்டாக இருந்து நம்ம ஃப்ரைஸ் வந்து எதுவுமே சாகாமல் வந்து நம்ம ஈஸியாக வந்து வளர்த்தெடுக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பாண்ட் செட்டப் மாதிரியோ இல்லைனா வந்து ஒரு சிமெண்ட் டேங்க்லேயோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா, அவுட்டோரில் அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா வாட்டர் டெம்பரேச்சர் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் நிறைய க்ரியேட் ஆகும் அவுட்டோரில். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஃப்ரைஸ் எல்லாம் எதுவுமே இறக்காது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து சிமெண்ட் டேங்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா க்ரோத் ஆகும், இன்னும் நல்லா எந்த ப்ராப்ளம் இருக்காது, வாட்டர் டெம்பரேச்சர் பிரச்சனை இருக்காது, ப்ளஸ் வந்து அதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் க்ரோத் ஆகும். ஸோ சைடில் வந்து கொஞ்சம் ஆல்கே எல்லாம் க்ரோத் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து ஃப்ரைஸ் வந்து கரெக்டாக வேணுன்றப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஃப்ரைஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஃபுட் கொடுக்கும்போது வந்து அதோட க்ரோத் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பீட்டாஸ்க்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஃபுட்ஸ் தான் கொடுப்போம் ஃப்ரைஸாக இருக்கும்போது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேங்க்கில் வந்து அவுட்டோரில் வச்சுருக்கும்போது பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து இந்த ஆல்கேல அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆல்கேவை வந்து அதை சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சிமெண்ட் டேங்க் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு டப்ளியோ அந்த மாதிரி வந்து அவுட்டோரில் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா சன்லைட் லைட்டாக படுற மாதிரி இடத்துல வச்சிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நார்மலாக வந்து ப்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இல்லை என்கிட்ட இதுவும் பண்ண முடியாது அப்படின்ற டேங்க்கில் தான் வந்து ப்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டேங்க்லேயே வந்து பண்ணலாம். ஆனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து டேங்க் வந்து சூஸ் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா டேங்க் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்கணும். இப்போ ஒரு 50 அப்படின்னா வந்து அதுக்கு வந்து சின்னதாக ஒரு டேங்க்கை வந்து நீங்கள் போடக்கூடாது. பெரிய டேங்காக போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து டேங்க்கில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணும். அந்த மாதிரி டைம் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதே மாதிரி வந்து லைஃப் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வைக்கணும். கண்டிப்பாக வந்து லைஃப் பிளான்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா அந்த குட் பாக்டீரியாஸ், பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து அந்த லைஃப் பிளான்ட்ஸில் வந்து க்ரோத் ஆகும். ஸோ கப்பி ஃபிஷ் வந்து பொதுவாக வந்து அதோடய ஃப்ரைஸை வந்து சாப்பிடாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ரைஸை சாப்பிடுது அப்படின்னா அந்த ஃப்ரைஸ் வந்து வீக்காக இருக்கிற ஃப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரைஸை வந்து மதர் ஃபிஷ் கூடயே சேர்ந்து விடலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்கேஸ் வந்து நீங்கள் அதை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சடனாக வந்து வேறு வாட்டரில் எடுத்து வந்து அதை விடக்கூடாது. ஸோ அந்த டேங்க்கில் இருக்கிற மெயின் வாட்டரையும் வந்து எடுத்து அது கூட வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். சடனாக நீங்கள் டேங்க் செட்டப் பண்ணிவிட்டு வந்து சடனாக வந்து ஃப்ரைஸை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டரை வந்து தனியாக வந்து பார்த்துட்டு அதோட மதர் ஃபிஷ் எந்த இதில் இருக்கோ அந்த டேங்க்லேருந்து வாட்டர் எடுத்து அதோடய ஃப்ரைஸை வந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 day கழித்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாட்டராக வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். டேங்க் வந்து நீங்கள் பெருசாக சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரைஸ்க்கு வந்து பிரச்சனை இருக்காது, வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஜென்ரலாக எல்லாம் என்ன அப்படின்னா ப்ரீடிங் முடிஞ்சோன்னா வந்து ஃப்ரைஸ் வந்து செப்பரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரைஸ் செப்பரேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறத கேட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேங்கில் இருக்கிற ஃப்ரைஸை மட்டும் தனியாக பிடிச்சி எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து செப்பரேட் பண்ணுங்கள். பேரண்ட் ஃபிஷ்ஷை செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரைஸை வந்து அதே டேங்க்கில் வைங்க. நீங்கள் வச்சுருக்கிற கேஸில் வந்து வேறு ஏதாவது ஃபிஷ் வந்து அது கூட இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்னா மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரைஸை செப்பரேட் பண்ணிவிட்டு சேம் அதே வாட்டரை எடுத்து ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் ஃப்ரைஸ் வந்து இறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கப்பி பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ரீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.